சார் பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ஈஸியாக எல்லாரும் வந்தோடனே சொல்லிட்டாங்க சார் வெயிட் லாஸ் ஆகிட்டீங்களே உள்ள ரொம்ப டஃப் சார். எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நாங்கள் உள்ளே போயிட்டோம்னா எங்களை அடைச்சிருவாங்க. முழுக்க முழுக்க அங்கே நடந்தது அனைத்துமே உண்மை. ஓகேங்களா. நிறைய ரிவ்யூவர் வந்து தவறான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே நாங்கள் போனோம், சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, கேம்ஸுக்கு தட்டுப்பாடு. ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்ன டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்கூலில் படித்தா கூட ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் பிக் பாஸ் வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், உலக அனுபவங்களை கற்றுக்கலாம். வீட்டு வேலைகள் கற்றுக்கிட்டேங்க. எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. பட் அங்கே போய் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, டாய்லெட் கழுவுறதுலேருந்து அனைத்து வேலைகளும் கற்றுக்கிட்டோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல, வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை 20 பேர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள், உணவு தட்டுப்பாடு, நம்ம எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே அடைச்சிட்டாங்கன்னா எந்தவித ஒரு சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது, எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸில் அடைச்சிட்டாங்கன்னா அங்கே நடக்கும் அனைத்தும் உண்மையே.